கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்பாட்டில் இருந்தும் மக்களுக்கு பயனளிக்கவில்லை என்று கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து கிருஷ்ணகிரியிலிருந்தே எமது செய்தியாளர் பிரகாஷ் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலுமே ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டமானது தற்போது செயல்பாட்டில் உள்ளது. பொதுமக்களுக்கு குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தற்போது இந்த திட்டத்திற்காக ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்திற்காக ஆங்காங்கே அனைத்து கிராம பகுதிகளிலும் உயர்மட்ட நீர் தொட்டிகள் அமைக்கப்பட்டது. இதற்கென்று தனித்தனியே தொட்டிகள் அமைக்கப்பட்டது. ஏற்கனவே இருந்த தொட்டிகள் அனைத்துமே நீக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது காவிரிப்பட்டினத்தில் இருந்து சந்தூர் வரை செல்லக்கூடிய அந்த பகுதிகள் பல கிராமங்கள் அடங்கிய அந்த பகுதிகளில் பார்த்தோமானால் நிலத்தடி நீர், அதாவது தென்பெண்ணை ஆற்றிலிருந்து ஆழ்துணை கிணறுகள் மூலம் எடுக்கப்படும் நீரானது ஒரே குழாய்கள் மூலமாக செல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஒரே தொட்டியில் அனைத்து நீரும் தேக்கப்படுவதன் காரணமாக இந்த நீரையும் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது. இதன் காரணமாக தற்போது இந்த ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டமானது தூய்மை அற்றதாக மாறி இருக்கிறது. காரணம், இரண்டு தண்ணீருமே தற்போது கலக்கப்படுவதன் காரணமாக இந்த நீரானது வழங்கப்படுவது எந்த வகையிலும் பிரயோஜனம் அல்ல என்ற இந்த பகுதியினுடைய பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இதன் காரணமாக தற்போது ஒகேனக்கல் கூட்டு குடிநீரானது வழங்கப்படுவதை தற்போது தனித்தனியே நீர் தொட்டிகள் சேகரித்து அதன் மூலம் தனித்தனியாக பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும். வழங்கினால் மட்டுமே அந்த புளோரைடு தாக்கத்தை கட்டுப்படுத்த முடியும். இதன் காரணமாக பொதுமக்களுக்கு எலும்பு பிரச்சனைகள் மற்றும் மூட்டு பிரச்சனைகள், பற்களில் கரைகள் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதாகவும் இதுவரை தற்போது கூட ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் வழங்கியும் கூட தங்களுக்கு எந்த வகையிலும் பயனில்லை என்று இந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். ஆகவே தற்போது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வழங்கக்கூடிய ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் அனைத்துமே தற்போது தனித்தனியே நீர்த்தேக்க தொட்டிகள் சேகரித்து அதன் மூலமாக வழங்க வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக கிருஷ்ணகிரியிலிருந்து பிரகாஷ்.